அவ்வளோதான். பால் பாத்திரம் எனக்கு சூட் ஆகிடுச்சு, உங்களுக்கு சூட் ஆகாமல் தெரியல. வெயிட் செம்ம வெயிட்டு. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். அத்திப்பழம் வேறு லெவலு. ஆரம்பிட்டோங்களா? ஹை கேஸ், காலையில் எழுந்திரிச்சு ஜாக்கிங் போயிட்டு ஒரு கோட்டெலாம் முடிச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். கீழே கிச்சனுக்கு போயிட்டு நம்மளே பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிட போகிறோம். போமா? ம் பாலை மட்டும் தான் சுட வைக்கணும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு போயிட வேண்டியதான். சாப்பிட பார்த்துருக்கோம். ஸ்பூனு ரெடி. கீழே விழிச்சல மேலே போயிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பார்த்து எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம இன்க்ரீடியன்ஸ். வெயிட்டு செம்ம வெயிட்டு. கிலோ வந்துடாம அப்படியே அழக்கா அப்படி திக்கேச்சு. ஃபஸ்ட்டு போய் இதை வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான். பால் பாத்திரம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி. ஆரம்பிட்டோங்களா? வழக்கமாக நான் ஊரில் டெய்லி இதை தான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு மட்டும் ஒரு விஷயம், டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஏன்னா எனக்கு சூட் ஆகிடுச்சு, உங்களுக்கு சூட் ஆகாமல் தெரில. ஓட்ஸ் எடுத்து சும்மா லைட்டாக தான், ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கா, லைட்டாக கொஞ்சம் பாதாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 5-6 பாதாம் தெரியுதா? அப்படியே போட்டு அத்திப்பழம் வேறு லெவலு ஓப்பன் பண்ணி ஏதாவது 2-3 பீஸ் போட்டு. அடுத்தது பார்த்தோன்னா கருப்பு திராட்சை. இதில் ஒரு கொஞ்சம் அப்படியே பரப்பரம் போய் விட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து 1 2 3 தான். பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3. 2 பழத்தை எடுத்து முடிச்சு அப்படியே இதில் போட்டு பால் எடுத்து அப்படியே மேலே ஊற்றி அப்புறமா 2-3 நிமிஷம் ஊற போட்டோம்னா வேறு லெவல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதில் எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் என்ன வேறு லெவல். இது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா டெய்லி எனக்குன்னு ஒரு முட்டையை அவிச்சு வச்சிடும். நார்மலாக அதை சாப்பிட்டுட்டு தான் இதை சாப்பிடுவேன். சரி, இன்றைக்கி மறந்துட்டேன். சரி, இப்போ போய் அடிச்சிடலாம். முட்டையை அடிச்சிட வேண்டியதான். வேறு டெஸ்ட்டு 2 எடுத்து தான். லைக் பண்ணுங்கள், என்னோட சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் டாக் பண்ணுங்கள். அடுத்த விளாகில் உங்களை வந்து பார்க்குறேன்.